டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று உள்ள காணொளியில் முதன்மைப்படுத்தி சொல்வது என்னவென்றால், இரண்டு கருத்துக்கள். ஒன்று, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடக்கின்ற இந்த போர், இன்று 10வது நாள். இதனுடைய விளைவுகள், இதனுடைய தோற்றம் விளைவுகளை பற்றி ஒரு பகுதியை சொல்லிட்டு, அடுத்தது இதன் பின்னாடி உள்ள ஸ்ட்ராட்டஜிக் மூவர் என்ன, டைனமிசம் என்ன, இதை இயக்குகின்ற சக்தி என்ன அப்படி என்பதை சொல்வதை இந்த காணொலியில் பார்ப்போம். பதினெட்டாம் நூற்றாண்டில் நெப்போலியன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏ டே வித்தவுட் பேட்டில் இஸ் ஏ டே வித்தவுட் ஹாப்பினஸ். அவன் உலக புகழ் வாய்ந்த ஜெனரல். ஆங்கில நாட்டை பற்றி சொல்லும்போது என்ன, இட் இஸ் எ நேஷன் ஆஃப் ஷாப் கீப்பர்ஸ் அப்படின்னா. உலகத்தில் கடையை வைக்கின்ற தேசியம் தாண்ட இந்த இங்கிலாந்து அப்படின்னு கண்டம் பண்ணான். அவன் தோற்கடிக்கப்பட்டான். அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு மிலிட்ரி கோடு அப்படின்னா யார் தொகுத்ததுன்னா நெப்போலியன் தான். நெப்போலியன் போனபார்ட், பிரெஞ்சு கிங்கு. இன்னொன்று, அவன் ராஜாவில் பரம்பரையாக வந்தவன்ல. அவன் சோல்ஜராக இருந்து பிறகு பெரிய வீரனா மாவீரனா பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பிறகு யாரை எதிர்த்து அவங்க போராடினாங்க? ராஜாவை எதிர்த்து தான். அதில் லூயி 16 கில்லட்டின்ட்டு ஒரு மிஷின் எடுத்து இந்த கொலை பண்ணுறதுக்கே அந்த மிஷினை கண்டுபிடிச்சவனும் அந்த மிஷினுக்கு தான் இறையானா. கத்தி எடுத்தவனு கத்தியால் சாவாங்கிற மாதிரி ஆச்சு. அது மாதிரி ராஜாவை எய்த்து மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை எய்த்து ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அப்படின்னு தான் ரூசோ வால்டர் சொன்னது தான் நடந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனு நடந்தது 1798. அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் யார் வந்துட்டா அப்படின்னா நெப்போலியன் வந்துட்டான். அப்போ ஒரு சாதாரண ஒரு தொகுதியில் கார்சிகா என்ற இடத்திலிருந்து வந்தவன் பிகேம் தி எம்பரர் ஆஃப் பிரான்ஸ். பிரான்ஸ் எப்படின்னா இன்னைக்கு ஈரானுக்கு 6000 வருடம் பாரம்பரியம் உள்ளவங்க, வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள்னு சொல்றது போல பிரான்ஸுக்கு பல புத்தகம், பல பேர்லாம் எப்படி என்ன சொன்னால் எதில் எழுதுனாங்கன்னா, முதல்ல ஃப்ரெஞ்சில். அது எப்படி வருது அப்படின்னு சொன்னால் கிரீக்கு, லத்தீனு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, பர்ஷியன் லாங்குவேஜ், அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிரீக் வரும். அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது அப்படின்னு ஃப்ரான்ஸ். பல புத்தகங்கள்லாம் பிறகு தான் இங்கிலீஷில், முதல்ல எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் தான். அவ்வளோ சிறந்த இலக்கியங்கள்லாம் படைத்தது அந்த ஃப்ரெஞ்சு. அப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் இங்கே அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன், இந்த 3 பேரும் யார் எப்படி அப்படின்னா இவங்கெல்லாம் செல்டிக், ஆரிய மாநிலங்கள், ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா டென்மார்க்கு, இதெல்லாம் சொல்கிறது. சமீபத்தில் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 28ஆம் தேதி கம்ப்ளீட்டாக டெஹ்ரானில் குண்டை போட்டு, அதாவது ஈரானில் குண்டை போட்டு, ஆயத்துல்லா கோமினி என்ற மத தலைவர், அரசியல் தலைவர், அவர் கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதும் என்ன ஆயிடுச்சு, இங்கே தான் ட்ரிகர் பாயிண்ட்டு, மர்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யார், ஃபர்டினாண்டுங்கிறவரை கொலை பண்ணிட்டாங்க, ரஷ்யாவினுடைய கிங்க. அந்த கிங்கு ஃபர்டினாண்டை கொலை பண்ணதுனால அந்த வார் அதே மாதிரி இங்கே ஈரானில் அவர்கள் கடவுளாக நினைத்து கூட இருக்கக்கூடிய ஒருத்தவர், தேவ தூதர், கடவுள் சொல்ல மாட்டாங்க, மெசஞ்சர் ஆஃப் காட், முகமது நபி போல வந்தவர் அப்படின்னு. அப்போது அவருக்கு கிட்டத்தட்ட 86 வயசில் அவர் கொல்லப்பட்டு விட்டார். இப்போ அவருடைய மகன் அடுத்த அதிபராக வந்துட்டார். இப்போ என்ன நடந்ததுன்னா, என்ன வேடிக்கை, என்ன முட்டாள்தனம், மூடத்தனம், என்ன தோல்விங்கிறதுக்கு. யாருக்கு தோல்வி, படுதோல்வி அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு. அது எப்படி, இது
கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி நீங்கள் உடனே பார்த்தா என்ன தெரியலாம் அப்படின்னு சொன்னால், தலைமை மாற்றுவதற்கு, அதே போல் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை தடுப்பதற்கு. இதுதான் மோட்டோ ஆஃப் தி வார். எதுக்கு போனீங்க அப்படின்னா, இது டெரர் பிரசிடென்ட்டு, இது டெரர் ஸ்டேட்டு, டெரர் ரூல், டெரர் ரிஜிம். எது? ஈரான். அதனால் இதன் ஆயத்தல்லா அலி கோமேனியை ஒழித்து கட்ட வேண்டும், அவங்கள எது பண்ணணும் அப்படின்னு. இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, இந்த மது பொருள்கள் அப்படின்னு சொல்லும் போது வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோவை கொண்டு வந்தாங்க. மதுரோவை கடத்திட்டு வந்தாங்க, கிட்னாப் பண்ணாங்க. கடத்தி கொண்டுகிட்டு நியூயார்க்கில் கொண்டு வச்சுட்டாங்க, அவனும் அவனுடைய மனைவி. கேட்க நாதி இல்லை உலகத்தில். இப்போ கூட மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்னதை பார்த்தோம். யார் அப்படின்னா, அட்ராசிட்டி, டெரர், மைனாரிட்டி செய்கிறது முக்கியம் இல்லை, இந்த சைலன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி மேட்டர்ஸ் மச்சு. ஏன்னா அதை கேட்பாருக்கு நாதி இல்லை, லியோனோ இல்லை. லியோனோ ஆல்மோஸ்ட் டெட்டு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு காரணம் என்னன்னா, லூயி 14 என்ன சொல்லுவோம், ஐ ஆம் த ஸ்டேட், மை வேர்ட் இஸ் த லா. நான் தாண்டா அரசாங்கம், என்னுடைய சொல்லு தாண்டா சட்டம்னா. அது மாதிரி ட்ரம்ப் பேசுகிறார். ஆனால் அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம ட்ரம்பை வெறுத்தாலும் வெறுக்கலாம், ஆனால் அமெரிக்கா வெறுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்க மக்கள் வியட்நாம் வாருக்கும் எதிர்த்தா இருந்தாங்க, எல்லா போருக்கும் எகென்ஸ்டாக உள்ளவங்க. அவங்க பீஸ் லிவிங் பீப்புள். இட் இஸ் அ நேஷன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ். ஏன்னா வாரில் பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தான், சாதாரண மக்கள் தான் பாதிப்பார்கள். கார்பரேட்ஸ் பாதிக்க மாட்டாங்க. அங்கே எலான் மஸ்க்கு பாதிக்க மாட்டான், ராக்ஃபெல்லர் குடும்பம் பாதிக்காது, மற்ற குடும்பங்கள்லாம் பாதிக்காது. ஆனால் ஆவரேஜ் அமெரிக்கன்ஸ் பாதிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, விலை ஏறி போச்சு. பேரல் $115 $125 போயிட்டு திரும்ப குறைஞ்சிருக்கு, அல்லது கூட ஏறுது. இது ஃபியூயல், வாட்டர் அப்படிங்கிறது, கேஸுங்கிறது அன்றாட வாழ்க்கை, உலகமே இயங்குது அதில் தான். இன்னைக்கு கூட என்னுடைய நண்பர் கூட போது சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய ஹோட்டல் கமர்ஷியல் எல்பிஜி சப்ளை ஸ்டாப்டு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பல ஹோட்டல் மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு செய்தி இன்னைக்கு பார்த்தது என்னன்னா, மகாராஷ்டிரில் கிரிமேஷன் கிரவுண்டில் உடனே பிணம் எரிக்கிறதுக்கு கேஸ் இல்லாமல் ஸ்டாப்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்குதுங்கிற நிலைமை வந்துடுச்சு. இதை நான் அடிக்கடி எல்லாம் பேசும்போது, சொற்பொழிவுலாம் பேசும்போது சொல்கிறது, ஒரு ஜெர்மானிய பாதிரியார் சொன்னார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மக்கள் பெரும்பாலும் சைலண்ட்டு, மியூட்டு, அந்த மூக்கு நாயக்குன்னு சொல்லி அம்பேத்கரை சொல்லுவாங்க, ஊமை ஜனங்களுடைய தலைவன். அது மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த மெஜாரிட்டி ஜெர்மனில் எல்லாத்துக்கும் கம்முன்னு இருக்காது. நல்லத்துக்கும் கம்முன்னு இருக்கிறது, கெட்டத்துக்கும் கம்முன்னு இருக்குது. நல்லத்துக்கு ஆதரிக்கணும், கெட்டத்துக்கு எதுக்கணும், வெகுண்டு எழுணும். அப்படி இல்லை. அப்போ என்ன, ஹிட்லர் படம் முதல்ல கம்யூனிஸ்ட் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க, கம்முன்னு இருந்தான் எல்லாரும். அவனை தானே பிடிக்கிறான், நம்மள ஒன்றும் பிடிக்கலையே, நம்ம ஒன்றும் கம்யூனிஸ்ட் இல்லைன்னா. அப்புறம் வந்தான் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போனான், அவன் தான் கிறிஸ்டியனு, நம்ம ஒன்றும் இல்லையே அப்படின்னு கம்முன்னு இருந்தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவனா பிடிச்சிட்டு போனான். அப்போது கடைசியில் இவனை பிடிக்கும் போது யாருமே இல்லை. இதே கதி தான் இன்னைக்கு. அங்கே சண்டை நடந்தது, உக்ரைனில் நடந்தது, அதிலே நம்ம இந்திய சோல்ஜர்லாம் போய் செத்துருக்கான் நிறைய பேர். அது நம்ம தெரியாது. கூலிப்படைன்னு போயிரு. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு சண்டை போடுறவன் கூலிப்படை நிறைய பேர். ஈரான்ல தாய் மண்ணுக்காக அங்கே இருக்கிறான், சண்டை போடுறான். இன்னைக்கு 10வது நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே ஹோர்மூஸ் அப்படின்னு ஒரு ஜலசந்தி, அந்த ஜலசந்தி வெளியாக தான் கப்பல் போகணும் வெளியில், மீதெல்லாம் லேண்ட் லாக்டு. அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூட 5ல் 1 பங்கு, 5ல் 1 பங்கு அப்படின்னா 20 விழுக்காடு ஆயில் கேஸ் அங்கெல்லாம் வரணும். அது ஸ்டாப்டு. அங்கே அந்த பக்கம் ஒரு 400 கப்பல், இந்தாண்ட ஒரு 400 கப்பல் இருக்குது. இப்போ சமீபத்தில் இலங்கைக்கு விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டு ஒரு எக்ஸிபிஷன், ஒரு ஃபேருக்கு, ட்ரேட் ஃபேருக்கு போயிட்டு வந்ததை இன்டர்நேஷ்னல் வாட்டர்கள் தான் நம்ம இல்லை, அந்த இந்து மகாசமுத்திரத்தில் அமெரிக்கா டார்பிடோ அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் உள்ள ஒரு வெடிகுண்டு வச்ச ஒரு இதை வச்சு, ஆயுதத்தை வச்சு, ஒரு மிசைல் வச்சு ஒழிச்சிட்டான். 200 பேர் போல செத்துட்டான். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி சப்ளை நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்லிகிட்டே இருப்பார், ஒவ்வொரு ஆண்டும் 1 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டில் மழை பெய்கிறது, எக்ஸஸ் வாட்டர் வர்றது கடலில் போய் கலந்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. ஆனால் இங்கே வந்து என்னன்னா கடலில் வந்து இந்த நெமிலிங்கிற பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் கடல் தண்ணியை குடி தண்ணியாக மாற்றி சில கிராமத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலாக இருக்கட்டும், மற்ற ஏமனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், கடல் தண்ணியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் போய் போட்டுட்டாங்க. அதே மாதிரி ஈரானில் வந்து ஆயில் சேர்த்து வைக்கல கிடங்குல போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பல நாட்கள் எரியுது. அதே இஸ்ரேலில் தண்ணி இருக்கிறவங்க அங்கே ஒன்று போட்டுட்டாங்க. அப்போ இந்த போட்டு பண்ணான்னா தண்ணி ஆயில் ரெண்டும் தான் இன்னைக்கு முக்கியம். பொருளாதார நடவடிக்கைகளுடைய ஜீவ நாடி என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்டு கேஸு, அதான் பெட்ரோலு, டீசல். இதில் என்ன இப்போ முதல்ல இப்போ என்ன சொன்னேன், இந்த வார் வந்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு மார்த்தட்டினார். ஏதோ யாருக்கிட்ட சொன்னார், இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர்கிட்ட சொல்லும்போது என்னன்னா, அந்த ஏர் ஸ்பேஸை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கணுங்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் தரமாட்டோம். அப்புறம் 3 நாள் கழிச்சு கொடுத்தாரு. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறார், ட்ரம்ப் எங்கள் அப்பாவே வந்து அயர்லாண்டு வந்தவர், நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கல, அப்போ கொடுக்கலங்கும் போது இனிமேல் வேண்டியதில்லை அப்படியெல்லாம் சொன்னாலும் அங்கே என்ன வந்தது அப்படின்னு சொன்னால், ஆயில் என்பது உலகத்தினுடைய முக்கியமானது. அதே மாதிரி என்ன அப்படின்னா கேஸு. அப்போ இது இல்லைன்னு இப்போ அது மாதிரி சொன்னதும் என்ன பண்ணிட்டாரு, அந்த சந்தடியில் சிந்து பண்ணது மாதிரி இந்தியாவுக்கு ஒரு என்ன சொன்னால் 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யா ஆயிலை வாங்கி கொள்ளலாம். நம்ம ரொம்ப பேர் நேயர்கள் மறந்துருக்க மாட்டீங்க. என்னத்த மறந்துருக்க மாட்டீங்க, நமக்கு வந்து டேரிஃப்னு போட்டான். டேரிஃப்னா வரி தான். சில பேர் வரியெல்லாம் இல்லைன்னு அது இல்லை. அது என்ன எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் உள்ளது டேரிஃபுங்கிறது. அதில் இந்தியாவுடைய பொருள் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கைகள் வாங்குறதுக்கு போடுகின்ற வரி தான் அந்த டேரிஃப்னு சொல்கிறது. அங்கே வந்து விற்கும்போது நமக்கு வந்து 50% விலை கூட கொடுத்து வாங்கணும். ஏன்னா வரி கட்டணும் அவன் தான். அந்த வியாபாரியை இந்த 50% இந்திய பொருளுக்கு. அப்போ வரும்போது என்ன ஆயிடுது, இது வந்து நம்மளை பாதிச்சிடுச்சு. திருப்பூர்லேருந்து இந்த தோல் டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் பண்ணதும் அப்புறம் கேட்டுக்கிட்டு ஜெய்சங்கெல்லாம் பேசி என்ன பண்ணாங்க, அந்த 50 விழுக்காடு போட்டிருந்ததுல 25 பெனால்ட்டி. ஏன் பெனால்ட்டி, ரஷ்யா மீது பொருளாதார தடை இருக்கு, அதை மீறி நீங்கள் வந்து வாங்கினீங்க என்பது 25%, மற்றது ஒரு 25%, 50%. அப்புறம் எல்லாம் வெயிட் பண்ணி 18% இப்போ போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இப்போ என்ன, இந்த ஈரான் வாரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆயில் நமக்கு வரல, ஏன்னா இந்த வாரில் பெரும்பகுதி பாதிக்கப்பட போகின்ற பாதித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாடு இருந்தால் இந்தியா தான். உடனே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னவோ சொல்லுவான் நம்ம ஊரில், சத்தர்த்து சொத்துக்கு தாத்தா எங்கர் உத்தரவு எதுக்குடான். ஏண்டா இலவசம், எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம், ஃப்ரீ, இது ஃப்ரீ போஜனம், ஓயாமடம், இது கேட்ட அவர்கிட்ட போய் உத்தரவு வாங்கணுங்கிற மாதிரி. நம்ம ஆயில் வாங்கணும் அப்படின்னா ரஷ்யாட்ட வாங்கிட்டோம், முதல்ல வாங்கிட்டு இருந்தோம், இன்னும் வாங்கிட்டு இருக்கோம், தடுக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார், நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, 30 நாள் டைம் கொடுத்து வாங்கும் போது இங்கே என்ன கேள்வின்னா, தமிழக முதல்வர் கூட கேட்டார். என்னன்னா, இதை ரொம்ப தெளிவாக கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து நம்ம பொருளை வாங்குறதுக்கு, நம்ம வேணுங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இதுக்கு பர்மிஷன் அமெரிக்கா தேவையா? அப்போ சாவர்னிட்டி என்ன, இந்தியாவுடைய இறையாண்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை இந்திய அரசு மீது கேட்டிருக்கிறார். அப்போ அமெரிக்கா சொன்னால் நம்ம வாங்கணும், அவன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிலை. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஜனநாயகத்துக்கு விடுகின்ற ஒரு சவாலாக போய்விட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்றைய உள்ள நிலம் எப்படின்னா, ஒரு 6 நாளையே கிட்டத்தட்ட 130 லட்சம் கோடி லாஸ், பயங்கர லாஸ். நான் வந்து நம்ம காணொலியிலே நான் சொல்லியிருக்கிறேன், எக்கனாமிக்ஸில் பப்ளிக் ஃபினான்ஸில் என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, வருவாய், செலவு, பொதுக்கடன். அதே மாதிரி என்னன்னா, பப்ளிக் ஃபினான்ஸில் முக்கியமானது வார் ஃபினான்ஸ். வார் ஃபினான்ஸ்னா, ஃபினான்ஸ் இஸ் தி கேம்ப் ஃபாலோயர் ஆஃப் தி வார். சண்டையில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோங்க, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு உலகமே கலாட்டா பண்ணுது.
எதுக்கு போர் வருது அதுக்கு வருதுன்னா 3 வேளை சாப்பிட்றது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அப்படி வரும்போது தேவையான பொருள்களை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. அதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுக்கு தான் அரசாங்கம், அதுக்கு தான் நிர்வாகம், அதுக்கு தான் நீதிமன்றங்கள். அப்போ மனிதன் உயிரோடு இருப்பதற்கு, ஜீவிப்பதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இதை டாமினேட் பண்ணுறது தான் நீ சூப்பர் பவருடையது. அப்போ இந்தியாவை பார்த்து சொல்கிறாங்க, இந்தியாவுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு என்ன 144 கோடி. சைனா விட நம்ம அதிகம், நம்ம தான் நம்பர் 1. அப்படி இருக்கிற ஒரு துணை கண்டம் இருக்கிறதுக்கு அமெரிக்கா சொல்கிறோம். என்ன காரணம்? எக்கனாமிக்கலி வி ஆர் நாட் எ ஸ்ட்ரென்த். அதான் ஏகே சொன்னார், நோபல் பரிசு பெற்ற இந்திய வங்காளி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி நேஷன் லைஸ் இன் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் நேஷன். அதுதான் உண்மையான டிஃபென்ஸ்ன்னு. ஏன் இன்னைக்கு அமெரிக்கா நம்மளை மிரட்டுறான்னா, அவனுடைய வருமானம் கிட்டத்தட்ட 27, 28, 30 ட்ரில்லியன் வரல இருக்கு ஆண்டு நாட்டு வருமானம், உள்நாட்டு வருமானம். ஆனால் இன்னைக்கு கடன் எதுக்கு போயிடுச்சு? 37, 38 ட்ரில்லியனுக்கு போயிடுச்சு. வட்டியே வருடத்துக்கு 1 ட்ரில்லியன் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, யாருடைய சீனாவோட சண்டை போடுறதோ, ரஷ்யா சொல்லிட்டு வாங்க முடியாதுன்னு சொல்றதோ, நம்ம சாவர்னிட்டியை மெயின்டைன் பண்ணால் எது முதல்ல இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸு, செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்ம பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு நம் பொருளாதார வளர்ச்சி தான் ஊண்டுகோல். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு, இதை நிற்க வைக்கிறது அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர், பேலன்ஸ் ஆஃப் டெரர், பேலன்ஸ் ஆஃப் ப்ரூடன்ஸுமா. இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அதுக்கு ஃபல்கரமாக இஸ்ரேலை வச்சுக்கணும் அங்கே போகிறான். அதேமாரி சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் வச்சுருக்கிறான். ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா வச்சுருக்கான், சவுத் ஆப்பிரிக்காவை. அப்போ இங்கே நம்ம இந்தியா இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கங்கேயும் மையங்களை, இப்போ நம்மளை கூட விட்டுட்டா முக்கியமாக பாகிஸ்தானை வச்சுருக்கான், பங்களாதேஷ் வச்சுருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நம்மளை விட வரி குறைச்ச அவன் நாட்டில் விற்கும்போது அவன் பொருள் நிறைய விற்கும், நம்மளுக்கு குறைவாக விற்கும். ஏன்னா அவனுடைய டேரிஃப் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெய்சங்கர் அந்த ஆயத்தல்லா கோமினி இறந்ததுக்கு இன்னும் வருத்தம் இந்தியா தெரிவிக்கலை. அதாவது என்ன, இறப்புக்கு சொல்லியிருக்கிறோம், அதை கண்டம் பண்ணலை. அப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு மெஜாரிட்டி பீப்புள் சைலண்டாக இருக்காருன்னா P.A. சாமில் சொன்னது முக்கியமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நோபல் பரிசு பெற்ற மாபெரும் அமெரிக்க பொருளாதார அறிஞர், MIT ப்ரொஃபஸர். அவர் என்ன சொன்னார்னா, வேறு ஒன்றும் இல்லை, when money speaks all other conversations are silent. இதனுடைய சூத்திரதாரி என்னன்னு என்னுடைய கீநோட்டில் முதல்ல சொன்னேன். இயக்கிறது என்னன்னா மணிங்கிறது என்னாச்சு, டாலர் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. சீனாவோட ரஷ்யாவோட பிரிக்ஸ் இருக்குல்ல, பிரிக்ஸ் தாங்க ரியல் கல்பிரிட்டு அமெரிக்காவுக்கு. ஏன்னா தட் மேன் தட் மணின்னு அந்தந்த நாட்டு கரன்சியை, பணத்தை வைத்துக்கொண்டு பொருள் வாங்கலாம் விற்கலாம்னு சொல்லும்போது டாலருடைய முக்கியத்துவம் போயிடுச்சு, டாலரைசேஷன் முடிஞ்சிச்சு. அதனால் இந்த காணொலியுடைய முக்கியமான பகுதி இதுதான் என்ன, டாலர் மதிப்பு குறையுது, புழக்கத்துக்கு அதை எடுக்கல. அது முதல்ல இருந்தது யார் அப்படின்னா ஈரான் ரஷ்யாவிட்ட அந்த ரூபுள் வாங்கிட்டான், சைனாட்ட யுவான் வாங்கிட்டான், நம்மள்கிட்ட ரூபி வாங்கிட்டான், ஆயில் கொடுக்க ஆரம்பித்தான். இந்த பெட்ரோல் டாலருங்கிறது 1923 ஆரம்பித்தது நிக்சன் பீரியடில். 2023 அது கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனால் ரினியூ பண்ணலை. அப்போ சவுதி, கத்தாரு, UAE, ஈரானு, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த பிரிக்ஸ் எல்லா நாடும் டாலரை ஒழித்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வார் என்று கூறிக்கொண்டு, இது தொடர்ந்து இது சாமானியத்தில் விடாமல் இதை தொடர்ந்து நாம் கவனித்து, இந்த பொருளாதார பிரச்சனை என்பது உயிர் பிரச்சனை என்று கூறி விடைபெறுகிறேன்.